வணக்கம் and welcome back பசங்களா. வெல்கம் டு our 60 days countdown series. இந்த சீரீஸ் மட்டும் உங்களுக்கு புதுசல்ல, இதில் இருக்கக்கூடிய எல்லா சர்ப்ரைசஸுமே உங்களுக்கு புதுசு தான். ஒவ்வொரு சர்ப்ரைஸஸ் தான் நான் செஷன் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன் பசங்களா. ஸோ வாட் யூ பீப்புள் ஹேவ் டு டூ, செஷனோட எண்ட் வரைக்கும் இருந்து கவனிங்க. ஓகே, ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருக்கலாம், படிக்காமல் இருக்கலாம், டசன்ட் மேட்டர். இப்போ உங்களுக்கு டேட் ஷீட் கொடுத்துட்டாங்க. அதனால இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, இந்த 60 நாள் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் எஃபோர்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருந்தாலும் உங்களுக்கு பயங்கரமான ஒரு ரிவிஷன் செஷன் கிடைக்க போகுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் படிக்கல அப்படின்னாலுமே இப்போ படிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட், இந்த 60 days is going to be predominantly important for us. ஓகே, ரொம்பவே வைட்டலான ஒரு க்ரூஷியல் டைம் இது. ஓகே, அதனால அதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் பசங்களா. இன்னைக்கு நம்ம 59 இதுதான் நம்மளோட கவுண்ட் டவுன். நம்ம எலக்ட்ரிசிட்டி யூனிட்லேருந்து பார்க்க போகிறோம். ஃபிசிக்ஸில் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக். இதில் கண்டினியூஸாக எந்த டாபிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வருது, ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம்ஸ் லா, factors affecting resistor, Joule's law of heating, power, அதுக்கப்புறம் combination of resistors. ஸோ இந்த டாபிக்ஸை நான் உங்களுக்கு கிளியராக நூக் அண்ட் கார்னர் சொல்லி தர போகிறேன் பசங்களா. ரொம்ப டைமில் எடுத்துக்க போகிறதில்ல, கிவ் மீ 30 to 40 minutes. அதுக்குள்ளார இந்த 5 இதையும் ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதை வச்சுட்டு நீங்கள் உங்களோட சர்ப்ரைஸ் செஷனுக்குள்ளார என்ட்ரு ஆகலாம். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டாபிக்ஸில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டாபிக் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ஃபார்ம் பண்ணி குரூப்பாக வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிங்க. ஓகே, எஸ், ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லா. ஸோ ஓம்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார் அப்படின்னா, வெரி சிம்பிள். ஒரு சர்க்கியூட் இருக்கு. ஒரு சர்க்கியூட் அப்படின்னா என்ன, ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்டரியிலேருந்து இங்கே நம்ம ஏதோ ஒரு காம்போனன்ட் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த பேட்டரியிலேருந்து நம்மளுக்கு வோல்டேஜ் வரும். அந்த வோல்டேஜ் வந்து இந்த இடத்துல போகிறப்ப நம்மளுக்கு கரண்ட் உருவாகும். ஆமாதாடா. அப்போ இந்த வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகே, அப்போ ஓம் சொன்னது என்னன்னா, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சராக இருக்கிற வரைக்கும் தான் நான் சொல்றதெல்லாம் ஒத்து வரும். கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இல்லைன்னா நான் சொல்ற எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஓம்ஸ் லா நீங்க எப்போ எழுதினாலும் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, அவர் என்ன சொன்னாருன்னா, டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கிற வரைக்கும் நம்ம வோல்டேஜும், ஓகே, நம்ம வோல்டேஜும் கரண்ட்டும் நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஒன்று டிக்ரீஸ் ஆச்சுன்னா இன்னொன்னும் டிக்ரீஸ் ஆகும். எது வரைக்கும், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிற வரைக்கும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். மேம் அதெல்லாம் சரி, வோல்டேஜ்னா என்ன, ஃபர்ஸ்ட் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். வோல்டேஜ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைடா, இந்த பேட்டரியில் நிறைய சார்ஜஸ் இருக்கும். கரெக்டா, இந்த வயர்லையும் நிறைய சார்ஜஸ் இருக்கும். கரெக்ட். அப்போ ஒரு சார்ஜை எவ்வளவு வேலை பார்த்து, ஓகேவா, ஒரு சார்ஜை எவ்வளவு வேலை பார்த்து நம்ம நகர்த்துறோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம நகர்த்தினா தான் நம்மளுக்கு கரண்ட் வரும். கரண்ட் இஸ் நத்திங் பட் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். கரெக்டா. அப்போ வோல்டேஜ் அப்படிங்கிறது என்னது பசங்களா, எவ்வளவு வேலை பார்த்து ஒரு சார்ஜை நகர்த்துறோம் அப்படிங்கிறது தான். அப்போ ஒரு ஜூல் ஆஃப் ஒர்க் பண்ணி ஒரு கூலம் ஆஃப் சார்ஜை நான் நகர்த்தி இருக்கேன் அப்படின்னா அதுதான் என்னோட வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ வோல்டேஜுக்கு வி அப்படிங்கிறது வோல்ட்டுங்கிறது தான் யூனிட். அப்போ ஜூல் பர் கூலம் அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்முலா. ஓகே, அடுத்தது ஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கரண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளவு சார்ஜ் வந்து கடந்து போகுது அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். இது கூலம், இது செகண்ட். அப்போ கூலம் பர் செகண்ட் அப்படிங்கிறத நம்ம ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் உங்கள் ஃபார்முலா. ஓகே, ஸோ வி வில் பி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்படிங்கிறதா நம்ம ஓம் சொன்னார். அப்போ இந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலில் இந்த சிம்பிள் எடுத்துட்டு ஈக்குவல் டுவாக மாற்றணும். ஏன்னா ஈக்குவல் டுவாக இருந்தால் தான் மேத்தமெட்டிக்கலாக நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாருங்க, V இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ளுக்குள்ளார எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க பசங்களா, ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ளுக்குள்ளார எழுதுறாங்க. தட் இஸ் ஆர். இந்த ஆர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தான் நம்ம தலை ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரின்சிபல். அதனால இந்த பிரின்சிபலை வச்சு இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய டிவைசஸ்லாம் உருவாக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி. ஓகே, அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் முழுக்க முழுக்க ஓகேவா யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு பாருங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஃபர்ஸ்ட்
ஓகே, R is equal to rho L by A. ஓகே, rho L by A இதுதான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ ரோ அப்படிங்கிறது என்னது பசங்களா? ரோ அப்படிங்கிறது ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெசிஸ்டிவிட்டி ஆர் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல் அப்படிங்கிறது லென்த். ஓகேவா? நம்ம கண்டக்டரோட லென்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு. ஏ அப்படிங்கிறது ஏரியா. ஓகேவா? இது மூணுத்தையும் வச்சுதான், இந்த மூணுத்தையும் தான் ரெசிஸ்டர் டிபெண்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா, நம்ம சர்க்கியூட்ல நம்ம கண்டக்டர்ல லென்த் மாறுச்சு அப்படின்னா ரெசிஸ்டரும் மாறும், ஏரியா மாறுச்சுன்னா ரெசிஸ்டரும் மாறும் அப்படிங்கறதா இங்க மீனிங். புரியுதா பசங்களா? அப்ப இவங்க ரெசிஸ்டிவிட்டி மாறுச்சுன்னா இதுவும் மாறும். சோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு யாரை பொறுத்து தான் இருக்கும் பசங்களா? எல் ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ஏவை பொறுத்து தான் இருக்குமே தவிர வியை பொறுத்தோ ஐயை பொறுத்தோ இருக்காது. வி மாறுச்சுன்னா ஐ மாறுச்சுன்னா இது மாறுமா அப்படின்னு கேட்டா மாறாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஏன்னா இது முழுக்க முழுக்க ஜியாமெட்ரியா மெட்டீரியலை பொறுத்தது மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பசங்களா? இதுதான் ரெசிஸ்டிவிட்டி, இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரெசிஸ்டன்ஸுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா எப்படி இருக்கும்? R is equal to V divided by I அப்படின்னு எழுதலாம், which is volt divided by ampere. அப்ப இதை நம்ம ஓம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே தானே பசங்களா? we will be calling it as ஓம் அப்படிங்கறதா நம்மளோட யூனிட் அப்படிங்கிறாங்க. புரியுது இல்லையா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ரெசிஸ்டர் வந்து இப்ப ரெசிஸ்டன்ஸ் எனக்கு 2 அப்படின்னு இருக்குன்னா நம்ம வியும் ஐயும் எப்படி வேணாலும் மாறிக்கலாம். ஆனா இந்த 2 மாறக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இது 4 இருக்கிறப்ப இது 2 இருக்கணும். அப்ப இது ரெண்டும் கேன்சல் பண்றப்ப 2. ஒருவேளை இது மாறுதுன்னா இது 12 இது 6 கூட இருக்கலாம். அப்ப இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணாலும் 2 தான் கிடைக்கும். அப்போ வோல்டேஜும் கரண்ட்டும் மாறனால ரெசிஸ்டன்ஸ் மாறாது. ஏன்னா அது முழுக்க முழுக்க யாரை பொறுத்து மட்டும்தான் இருக்கு? கண்டக்டரை பொறுத்து மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஓம்ஸ் லா புரிஞ்சிருச்சா பசங்களா? அப்போ ஓம்ஸ் லாவை சிம்பிளா என்ன சொல்றாங்க அப்படின்னா, we people know ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா என்னதுடா? ஸோ ஓம்ஸ் லா will be, ஓமோட ஃபார்முலா என்னது? that is voltage divided by ampere. கரெக்டா? அப்போ 1 வோல்ட்ல நம்மளுக்கு என்ன ஆகணும் பசங்களா? 1 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 1 ஓம் அப்படின்னு சொல்றோம். அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? 1 அப்படிங்கிறோம். வோல்ட் பர் ஆம்பியர் அப்படிங்கறதா நம்மளோட ஃபார்முலா. புரியுது இல்லையா? கிளியரா இருக்கா? சோ தட்ஸ் இட். அப்ப இத வச்சுட்டு நம்ம கிராஃப் வரையணும். ஓகேவா? ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க? நம்ம வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, வோல்டேஜும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே இது என்னது? நம்மளுக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிற வரைக்கும் தான், டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கிற வரைக்கும் தான் இது வந்து ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் இருக்காது. அப்ப இந்த ப்ரொபோஷனலை நம்ம எப்படி எழுதுவோம்னா கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம். புரியுதா பசங்களா? we will be plotting it in graph. அப்ப கிராஃப்ல நம்ம என்ன பண்ணுவோம்? what is your formula? v is equal to r into i. அப்ப டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா என்னது பசங்களா? இதை லீனியர் கிராஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது என்னன்னு சொல்லுவோம்? நம்ம லீனியர் அப்படின்னு சொல்லுவோம். லீனியர் கிராஃப். அப்ப லீனியர் கிராஃப்னா என்ன அர்த்தம்? 1 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 1 இன்க்ரீஸ் ஆகணும், இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இதுவும் இன்க்ரீஸ் ஆகணும், இல்ல 1 டிக்ரீஸ் ஆகுதுன்னா இதுவும் டிக்ரீஸ் ஆகணும். ஓகேவா? அந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப்ல எழுதுவோம். அப்ப வியை வந்து நான் y ஆக்சஸ்ல எழுதுறேன், ஐயை வந்து நான் x ஆக்சஸ்ல எழுதுறேன் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா என்னதுன்னா? ஸ்ட்ரெயிட் லைனோட ஃபார்முலா y is equal to mx plus c. ரைட்? c அப்படிங்கிறது y இன்டர்செப்ட், m அப்படிங்கிறது ஸ்லோப், x ஆக்சஸ் அண்ட் y ஆக்சஸ் என்ன இருக்கோ அது. அப்ப இது y அப்படின்னா அடுத்தது இது m. கரெக்டா? பிளஸ் c. c இங்க என்னது? c இந்த இடத்துல இல்ல. அப்ப y-ல எங்கேயுமே இதுக்கு இன்டர்செப்ட் கிடையாது. அப்ப பாருங்க, இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது பசங்களா? இதுல இருந்து we people can assume that இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? அதாவது y ஆக்சிஸ்ல v இருக்கு, x ஆக்சிஸ்ல i இருக்கு. அப்ப நம்ம ஸ்லோப் என்னது பசங்களா? ஸ்லோப் அப்படிங்கிறது நம்மளோட ரெசிஸ்டர் அப்படின்னு அர்த்தம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது பசங்களா? நம்மளோட ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்லோப் வில் பி த ரெசிஸ்டன்ஸ். அப்போ இது y ஆக்சிஸ், இது x ஆக்சிஸ்னா இதோட ஸ்லோப் என்னது பசங்களா? m. mனா ஒண்ணுமே இல்லடா, ஸ்லோப் m அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கலாம். m is equal to ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த ஸ்லோப் என்னது அப்படின்னு பாருங்க, del y divided by del x. y ஆக்சிஸையும் x ஆக்சிஸையும் டிவைட் பண்ணா அதுதான் ஸ்லோப். அப்ப இங்க y ஆக்சிஸ்ல என்ன இருக்கு நம்மளுக்கு? y ஆக்சிஸ்ல we people have
வோல்டேஜ். அப்போ வோல்டேஜ் டிவைடட் பை எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, கரண்ட் இருக்கு. அப்போ வோல்டேஜ் டிவைடட் பை கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் பசங்களா, நார்மலா அது நம்மளுக்கு ரெசிஸ்டராக இருக்கும். அது நார்மலா நம்மளுக்கு என்னவாக இருக்கும், ரெசிஸ்டராக இருக்கும். அப்ப R தான் நம்மளோட ஸ்லோப். ஓகேவா, R தான் நம்மளோட ஸ்லோப். அப்ப பாருங்க, இந்த இடத்துல இது V1, இந்த இடத்துல இது V2, இது நம்மளோட I1, இது நம்மளோட I2. அப்போ m slope will be equal to r அப்படிங்கிறது என்னடா, v2 minus v1 divided by i2 minus i1. ஓகே, அப்போ ரெண்டு வோல்டேஜை மைனஸ் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் வோல்டேஜ் தானே. ரெண்டு கரண்ட் 3 கரண்ட்டை நம்ம மைனஸ் பண்ணாலும் ஃபைனல் ஆன்சர் கரண்ட்ல தானே இருக்கும் பசங்களா. அப்போ v by i அப்படிங்கிறது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். மேம் எல்லாம் ஓகே, ஒருவேளை எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ் மாத்திட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, இந்த இடத்துல எனக்கு I கொடுத்துட்டு இந்த இடத்துல எனக்கு V கொடுத்துட்டாங்கன்னா நான் என்ன பண்றது, அப்படியே ஃபார்முலாவை மாத்திக்கங்க. ஸோ y is equal to mx plus c. அப்போ இங்க என்ன நடக்குது உங்களுக்கு, இது வந்து நம்மளுக்கு y வந்து கரண்ட் ஆயிடுச்சு, இது வந்து நம்மளுக்கு v ஆயிடுச்சு, இது 0. அப்போ ஸ்லோப் என்னவாக இருக்கும், 1/r ஆக இருக்குமா, ரைட். ஏன்னா I is equal to v by r, ரைட். ஸோ r இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா டிவிஷன்ல எழுதுவோம். அப்போ I can be written as 1/r into v அப்படின்னு எழுதலாமா. அப்போ ஸ்லோப் என்னவாயிடுச்சு, 1/r ஆக மாறிடுச்சு. ஸ்லோப் என்ன ஆயிடுச்சு, 1/r. ஏன்னா இப்போ நான் ஸ்லோப் எடுத்தேன் அப்படின்னா இந்த பக்கம் இது I2, இது I1, கீழே என்ன ஆகும்னா இது V1, இது V2 அப்படின்னு இருக்கும், கரெக்டா. அப்போ இங்கே நான் ஸ்லோப் எடுத்தேன்னா I2 minus I1 divided by V2 minus V1 அப்படின்னு இருக்கும். that is 1/r ஆக இருக்கும். அது என்னவாக இருக்கும் பசங்களா, உங்களுக்கு 1/r ஆக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ் y ஆக்சிஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க கிராஃப் எழுதலாம். ஓகே தானடா, கிளியரா இருக்கு இல்லையா, இஸ் இட் ஃபைன். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு லேர்ன். ஸோ பசங்களா, இப்போ நம்ம என்ன படிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we people have discussed ஓம்ஸ் லானா என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, ஓம்ஸ் லா, ரெசிஸ்டர்ஸ், அதோட யூனிட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட கிராஃப், இது மூணுத்தையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யாரெல்லாம் இந்த ரெசிஸ்டர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுவா அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, யாரெல்லாம் இந்த ரெசிஸ்டர்ஸை அஃபெக்ட் பண்ணுவான்னு பார்க்க போறோம். ரெசிஸ்டரோட ஃபார்முலா என்னது, ஜென்ரலா ரெசிஸ்டரோட ஃபார்முலா என்னதுன்னா, R is equal to rho L by A, கரெக்டா. அப்ப யாரெல்லாம் நம்ம ரெசிஸ்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுவா, ரெசிஸ்டிவிட்டி, எல், லென்த், அதுக்கப்புறம் ஏரியா, இந்த 3 பேரும் தான் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ண போறாங்க. ஓகேவா, வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எப்பவுமே என்ன பண்ணாது, ரெசிஸ்டன்ஸை அஃபெக்ட் பண்ணாது, சரியா. அப்ப ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் பாருங்க. அப்ப இப்படிதான் பசங்களா உங்ககிட்ட क्वेश्चंस வந்து பில்டப் ஆகுது. ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கறாங்க. ஓகேவா, சோ லென்த் ஆஃப் த கண்டக்டர் அப்படினா வாட் இஸ் த ஃபார்முலா, R is directly proportional to L and R is inversely proportional to A. இதை ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறப்ப தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, R is directly proportional to L and inversely proportional to A அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னா லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆரும் இன்க்ரீஸ் ஆகும், லென்த் குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆரும் குறைஞ்சிரும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னா என்ன அர்த்தம் பசங்களா, ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும், ஏரியா குறைஞ்சுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும். ஓகே, அப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டியை எடுக்கணும், இந்த சிம்பிள் எடுத்து ஈக்குவல் டுவா மாற்றணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம், R is equal to, அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் பசங்களா, ஒரு ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டை உள்ளே எடுத்துட்டு வருவோம், கரெக்ட். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸும் என்ன பண்ணாது, இந்த ரெசிஸ்டிவிட்டி என்ன பண்ணாது, ஆரை பொறுத்தோ L by Aவை பொறுத்தோ இருக்காது, இதுவும் மெட்டீரியலை பொறுத்து இருக்கு. இதுக்கு தனி ஃபார்முலா இருக்கு, இது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்ல போகிறப்ப படிப்பீங்க. ஓகேவா, இப்போ இதுதான் உங்களோட மெயின் அண்டர்ஸ்டாண்டிங்கே. Okay, so this will be your main understanding. Okay, L by A. Done. பசங்களா, இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கேம் ஆஃப் ஒன் ஷாட்ஸ், அதுக்கப்புறம் நிறையா வந்து ஹாஃப் எலி ரஷ், நிறைய சீரீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது, ஒன் ஷாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனலில் இருக்குது. யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஒரு ஹார்ட் போட்டுருங்க. உங்களுக்கு பிடிச்ச டாபிக் இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். எந்த டாபிக்ஸில் இன்னும் உங்களுக்கு வந்து கேர் தேவை, எங்களுக்கு தனியாக வந்து ஒரு செஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த யூனிட்டில், அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. அப்போ ஒரு வேலை
அப்போ எப்போ வந்து லென்த் அஃபெக்ட் பண்ணும், எப்போ வந்து நம்மளுக்கு லென்த் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருமே மாறலை. ஓகேவா? R is equal to rho L by A. இந்த ரோ மாறலை, ஏ மாறலை, எதுவுமே மாறலை, ஏரியா மாறலை, ரெசிஸ்டிவிட்டி மாறலை அப்படிங்கிறப்ப அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துட்டு லென்த்து மட்டும் மாறி இருக்கு, லென்த் ஸ்டார்டிங்கில் 2 சென்டிமீட்டர் இப்போ 5 சென்டிமீட்டர் அப்படின்னா அப்போ வந்து லென்த் மாறுறப்ப இதுவும் மாறும். ஓகே, லென்த் மாறுறப்ப இதுவும் மாறும். சப்போஸ் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் உங்கள் கொஸ்டினில் ஏரியாவை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஏரியாவை பற்றி ஒன்றுமே சொல்லலை, ஏரியா கான்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கா இல்லையான்னு எதுவுமே சொல்லலை அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏரியாவை வால்யூம்க்கு மாற்றணும். பிகாஸ் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ லென்த். அப்போ ஏரியா வேணும்னா வால்யூம் பை லென்த் அப்படின்னு எழுதலாமா? we people can write it as volume by length. அப்போ வால்யூம் பை லென்த் அப்படின்னு எழுதலாம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி வில் பி ஈக்குவல் டு எல் ஸ்கொயர்டு பை வி ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ ஏன்னா லென்த் மாறினாலும் ஏரியா மாறினாலும் ஒருத்தங்க மாற மாட்டாங்க அப்படின்னா அது நம்ம வால்யூம் தான். அப்போ பாருங்க, அப்போ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர்டு அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எல் ஸ்கொயர்ட் எப்போ ஏரியா இஸ் நாட் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏரியாவை பற்றி அவங்க ஒன்றுமே சொல்லலை அப்படின்னா அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகே, இதுக்கு ஒரு குட்டி எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பசங்களா, அப்போ தான் உங்களுக்கு ஒரு grip கிடைக்கும். ஓகே, என்ன எக்ஸாம்பிள்னா ஃபஸ்ட்டு லென்த்து எல்லா இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ் ஆராக இருக்குது. இப்போ எனக்கு லென்த்து 4 டைம்ஸ் ஆஃப் எல்லாக இருக்குது. ஓகேவா? இல்லாட்டி n டைம்ஸ் ஆஃப் எல்லா இருக்குது. அப்போ என்னோட புது ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏரியா மாறி இருக்கு, மாறலை, எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ நம்ம ஃபார்முலா என்னது? R is directly proportional to L squared. அப்போ R dash வந்து என்னவாக இருக்கும் பசங்களா? NL into L square. அப்போ n ஸ்கொயர் எல் ஸ்கொயர்னு வருமா? நார்மலாக இருக்கிறப்ப என்னது? நார்மலாக இருக்கிறப்ப நார்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எல்லுக்கு ப்ரொபோர்ஷனல். அப்போ இதுக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம் பசங்களா? n ஸ்கொயர் இன்டூ ஆர் அப்படின்னு எழுதலாமா? அப்போ நியூ ரெசிஸ்டன்ஸ் வில் பி n ஸ்கொயர் டைம்ஸ் ஆர் அப்படின்னு கிடைக்கும். நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு கிடைக்கும் பசங்களா? n ஸ்கொயர் டைம்ஸ் ஆர்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா ஒரு லென்த்தில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ 4 ஸ்கொயர்ட் இன்டூ ஓல்டு ரெசிஸ்டன்ஸ், 5 ஸ்கொயர் இன்டூ ஓல்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களோட டைமை ஈஸி பண்ணும். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி ஏரியா. ஓகே, அப்போ ஏரியா அப்படிங்கிறது என்னது பசங்களா? நம்மளுக்கு ஏரியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் குறையும், ஏரியா குறைஞ்சுது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், ரைட்? அப்போ ஒருவேளை லென்த் எனக்கு மாறலை, லென்த் எனக்கு வந்து லென்த்தை பற்றி எந்த டீட்டெயிலும் கொடுக்கல அப்படின்னா அப்பையும் நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா? நீங்கள் யூ பீப்புள் ஹாவ் டு லைக் அதை சேஞ்ச் பண்ணணும். எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? வெரி சிம்பிள். R is equal to rho divided by A. லென்த்தை ஏரியாவை மாற்றணும். அப்போ எப்படி மாற்றலாம்? V divided by A is equal to length அப்படின்னு எழுதலாம். அப்போ வால்யூம் divided by A, அப்போ rho V divided by A squared அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது ஃபுல்லாக நம்மளுக்கு கான்ஸ்டன்ட், என்ன மாறினாலும் மாறாது. அப்போ R is inversely proportional to A squared அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? R is inversely proportional to A squared. ஓகே, அப்போ இங்கே என்ன ஆகும் பசங்களா? இங்கேயும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்து நார்மலாக A இருந்திருக்கு, இப்போ n டைம்ஸ் மாறி இருக்கு அப்படின்னா அப்பையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பசங்களா? ஸ்டார்டிங்கில் இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம், தப்பு இல்லை. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்டார்டிங்கில் ஏரியாவாக இருக்கு, நார்மலாக இருக்கிறப்ப ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு? n டைம்ஸ் A. ஓகேவா? மாறி இருக்கு. அப்போ புது ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா ஃபார்முலா என்னது பசங்களா? that will be 1 by நியூ ஏரியா ஸ்கொயர். கரெக்டா? அப்போ நியூ ஏரியா என்னது நம்மளுக்கு? n டைம்ஸ் ஓல்ட் ஏரியா. அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு? 1 divided by n squared A squared அப்படின்னு கிடைக்கும். அப்போ R dash will be equal to 1 by n squared A or resistance அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? வெரி சிம்பிள் பசங்களா, டோன்ட் வரி. இதை நீங்கள் ஒரு கிளாஸ் உட்காந்து இன்னொரு டைம் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகே, அப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸுமே நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெசிஸ்டிவிட்டி. ரெசிஸ்டிவிட்டி நார்மலாக இருக்கிறப்ப ரெசிஸ்டிவிட்டி என்னதுன்னா ரெசிஸ்டிவிட்டி வந்து எழுதணும். ஏன்னா R is equal to rho L by A.
அப்போ ரெசிஸ்டிவிட்டி மட்டும் எழுதணும்னா RA டிவைடட் பை L அப்படின்னு கிடைக்குமா? அப்போ ரெசிஸ்டிவிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A அண்ட் ரெசிஸ்டிவிட்டி இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு L, ரைட்? அப்போ இங்கேயும் நீங்கள் இதை மறக்காமல் வச்சுக்கணும். அப்போ ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது? ஓம். ஏரியாவோடது மீட்டர் ஸ்கொயர், லென்த் வந்து மீட்டர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஓம் மீட்டர் அப்படிங்கிறது தான் இதோட SI யூனிட் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஒவ்வொரு குட் கண்டக்டர் அப்படின்னா அதில் ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கும், இன்சுலேட்டர் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி எல்லாம் அதிகமாக இருக்கும். புரியுதா பசங்களா? அப்போ இதெல்லாம் தான் உங்களுக்கு என்னது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டர்ஸ். இந்த 3 பேராமீட்டரையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஏரியா எனக்கு கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாக்கு போய்க்கோங்க, லென்த்து மட்டும் தான் மாறுது. இல்லை எனக்கு வந்து லென்த் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ இந்த ஃபார்முலாக்கு போங்க. இல்லை ஏரியா கான்ஸ்டன்ட்டுங்கிற வார்த்தையே கொடுக்கல அப்படின்னா அப்போ ஏன்னா லென்த் இப்படி என்ச்சாக ஏரியா சுருங்கிட்டே வரும், ரைட்? அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபார்முலாஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். புரியுதாடா? எவ்வளோ டைம் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்கேற்றாப்புல பீப்புள் கேன் ரைட். அண்ட் பசங்களா, ஸோ இதோட நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெசிஸ்டர்ஸ் வித் n நம்பர் ஆஃப் ஃபார்முலாஸோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பசங்களா? ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பசங்களா, இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சர்ப்ரைஸ். ஓகே, ஸோ பசங்களா, உங்கள் டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்மை நீங்கள் எடுத்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நீங்கள் இன்றைக்கி படித்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிமெம்பரன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி டெஸ்ட் இருக்கும். ஓகே, ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுங்கள். அந்த டெஸ்ட்டை அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நம்மளோட நோட்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க பசங்களா. ஏன்னா இந்த டைம் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா, இதோட மார்க்ஸ் இதெல்லாம் டோட்டல் ஆகி உங்களுக்கு என்ன ஆக போகுது பசங்களா? உங்களுக்கு மெயிலில் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ யூ வில் பி அண்டர் மானிட்டரிங். ஓகே, நீங்கள் சர்வைலன்ஸ்குள்ளாரியே தான் இருப்பீங்க. இப்போல்லாம் நீங்கள் பிக் பாஸ்குள்ளார வர போகிறீங்க. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் நீங்கள் ஆன்சர் பண்ணுறப்பையும் எவ்வளோ ஆன்சர் கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஆன்சர் தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களோட ஸ்கோர் போர்டு, உங்களோட லீடர் போர்டு, உங்களோட மொபைலோட மெயிலுக்கு வந்துடும். ஓகே, அதனால மறந்துடாதீங்க. யூ பீப்புள் வில் பி ஆன் சர்வைலன்ஸ். ஓகே, ஸோ படிக்கிறத மட்டும் விட்டுட்டு இல்லாமல் இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம டெஸ்ட்டும் எழுத போகிறோம், ரைட்? இதை முடிக்கிறவங்களுக்கு தான் இந்த நோட்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஓகே, இந்த நோட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். கிளியர் தானே பசங்களா? ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு பார்த்துக்கலாம் அப்படின்னு அசால்ட்டாக மட்டும் இருந்துடாதீங்க. டன். எப்படி நம்ம சர்ப்ரைஸ் மாஸ் இல்லையா? இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்கு பசங்களா. ஸோ கண்டினியூ பண்ணிடலாம். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், செஷன் லைக் பண்ணி இந்த ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே, எஸ், ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் பசங்களா. நம்ம நார்மலாக ஃபோன் இதெல்லாமே சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரத்தில் அப்படியே திக்கு திக்கு திக்குன்னு அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருக்கும். பார்த்துருக்கீங்களா? அப்படியே பயங்கரமாக கொதிச்சிரும், ரைட்? அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளுக்கு சார்ஜஸ் நடக்க ஆரம்பிக்குதோ, அதாவது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குதோ, அந்த இடத்துல நம்மளுக்கு ஹீட் வந்து உருவாக ஆரம்பிக்கும். அந்த இடத்துல என்ன உருவாக ஆரம்பிக்கும் பசங்களா? ஹீட் வந்து நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஹீட்டை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த ஹீட் உருவாகிறதே ஒரு பேட் திங் தான், நம்மளுக்கு லாஸ் தான். அந்த ஹீட் உருவாகிறதே நம்மளுக்கு வந்து ஒரு லாஸ், கெயின் கிடையாது, லாஸ். அப்போ அந்த ஹீட் எவ்வளோ உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா? அப்போ தானே லாஸை குறைக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஜூல்ஸ் அப்படிங்கிறவர் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா ஹீட்டிங் ஆர் டெசிபேஷன், ஓகேவா? ஹீட் டெசிபேஷன், எனர்ஜி டெசிபேஷன், ஓகேவா? லாஸ் என்ன கொடுத்தாலும் இதுதான் ஃபார்முலா. அப்போ ஹீட் அப்படிங்கிறது வந்து கரண்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவே நம்ம ரெசிஸ்டருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது டி அப்படிங்கிறது டைம் பசங்களா, ஓகேவா? டைம். அப்போ அதுக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச் வில் பி ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் டி அப்படிங்கிறது தான் உங்களோட ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளவு ஹீட் ஜெனரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஹீட் ஆகட்டும், ஒர்க் ஆகட்டும், எனர்ஜி ஆகட்டும், இது எல்லாத்துக்குமே ஒரே யூனிட் தான், அது நம்மளோட ஜூல். ஓகேவா? ஸோ யாருக்கு வெறும் நம்ம வந்து ஹீட்டிங்க்கு மட்டும் இல்லை, ஒர்க்காக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்மளோட எனர்ஜியாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஒரே யூனிட் நம்மளோட ஜூல் தான். ஓகே, அப்போ கரண்ட் அதிகமாச்சு அப்படின்னா ஹீட் அதிகமாகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அதுவும் நம்ம ஹீட் அதிகமாகும், டைம் அதிகமாச்சு அப்படின்னா அப்பையும் ஹீட் அதிகமாகும் அப்படின்னு அர்த்தம்.
ஓகே தானடா? கிளியராக இருக்கா? இதை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதை நம்ம 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, இந்த ஐக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், listen, what I'm going to do is, இந்த ஃபார்முலாவில் ஐ ஸ்கொயருக்கு பதிலாக வி ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதுறேன். ஓம்ஸ் லா கொண்டு வரேன். அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர்ட் பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர் இன்டூ டீன்னு கிடைக்கும். ஸ்கொயரும் எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பசங்களா? ஹெச் இஸ் ஈக்குவல் டு வி ஸ்கொயர் பை ஆர் இன்டூ டி அப்படின்னு கிடைக்கும். ஆமாம் தானே? அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, நம்ம பேரலல் கனெக்ஷன்லலாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சேம் இதே ஃபார்முலா ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர்டி அப்படிங்கிற இந்த ஃபார்முலா. அப்போ கரண்ட் கொடுத்துருக்காங்க, இது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் எப்பவும் போல் இந்த ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே தானே பசங்களா? புரியுதா? எந்த ஃபார்முலாவை எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? கிளியராக இருக்கா? எஸ், டன். அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே நம்ம என்ன முடிச்சிட்டோம் பசங்களா? இப்போ நம்ம இங்கே வி பீப்புள் ஹாவ் கம்ப்ளீட்டட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கும் முடிச்சாச்சு. ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கில் இவ்வளவே தான். ஓகே, இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட்டை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டைம் வந்து செகண்ட்ஸில் தான் நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ மினிட்ல இருந்தாலும் செகண்ட்ஸில் மாற்றிக்கங்க, ஆரில் இருந்தாலும் செகண்ட்ஸில் மாற்றிக்கங்க. கொஸ்டின்லேயே அவங்க எனக்கு ஹவரில் தான் வேணும் அப்படின்னா அப்போ மாற்றிக்கங்க. ஏன்னா 1 minute அப்படிங்கிறது எவ்வளோ பசங்களா? 60 seconds, ரைட்? அதுவே 1 hour அப்படிங்கிறது 60 minutes, இல்லாட்டி 3600 seconds அப்படின்னு எழுதலாம். ஓகே, ஸோ இந்த கன்வர்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க பசங்களா, the next topic is power. ஓகே, இந்த பவர் உங்களுக்கு பிடிக்குமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிட்டீங்கல்ல பசங்களா? மறக்காம நீங்க உங்களோட கூகுள் ஃபார்மை வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க, which means டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிடுங்க 1 session முடிஞ்ச உடனே. ஓகே தானே பசங்களா? உங்களோட ரிசல்ட்ஸ் அண்ட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஓகே தானே? கூல். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அட்டென்ட் பண்ண சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி படிக்கலனால போச்சு, இன்னைக்கு படிக்க ஆரம்பிக்கிறோம், இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொல்லுங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க பசங்களா, என்ன கொடுத்துருக்காங்கன்னு, பவர். ஸோ பவர் அப்படிங்கிறது என்னன்னா வெரி சிம்பிள். ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைம்ல எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதான் பவர். பாரு, 5 நிமிஷத்துல இவ்வளோ பெரிய புக்கு படிச்சுட்டான், பெரிய பவர்ஃபுல்லான கை தான். சூப்பர், இவ்வளோ மனப்பாடம் பண்ணிட்டான், இவ்வளோ டைம்ல இவ்வளோ வேலை பார்த்துட்டான், பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்ப ஒர்க் பவர் வில் பி ஈக்குவல் டு ஒர்க் டன் டிவைடட் பை டைம் டேக்கன். அப்ப ஒர்க்குக்கு நம்ம ஜூல் அப்படின்னு எழுதுவோமா, டைமுக்கு செகண்ட். அப்போ வாட் அப்படிங்கிறது என்னது பசங்களா? வாட் அப்படிங்கிறது ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு? ஜூல் பர் செகண்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதுதான் உங்களோட பவர் ஃபார்முலா. ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைமுக்கு எவ்வளவு வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறது தான் பவர். இதுவே ஓம்ஸ் லா ஃபார்மேட்ல நம்ம மாற்றலாம். இதை நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? ஓம்ஸ் லா ஃபார்மேட்ல நம்ம மாற்றணும் அப்படின்னா 2 விதமாக இதை எழுதலாம். ஒன்று P is equal to V into I அப்படின்னு எழுதலாம், இல்லை P is equal to, இதுதான் நம்மளோட ஓம்ஸ் லா. இன்னொரு லா. அப்போ இது என்னது? இதோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா which will be volt into ampere. அப்போ volt into ampere அப்படின்னாலுமே அது என்னது பசங்களா? வாட் அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இதை எப்படி வேணாலும் நம்ம மாற்றி எழுதலாம். ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணிடலாம்? எப்படி வேணால் மாற்றி எழுதலாம். அப்போ லிசன், இதை வந்து ஃபஸ்ட்டு என்ன எழுதலாம் பசங்களா? விக்கு பதிலாக ஐ இன்டூ ஆர் அப்படின்னு நான் எழுதுறேன். அப்போ ஐ ஸ்கொயர்டு ஆர் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு பவர் ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட் இருக்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ நான் ஐக்கு என்ன பண்ணுறேன்? வி பை ஆர் அப்படின்னு எழுதுறேன். ஓகேவா? அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? வி ஸ்கொயர்டு பை ஆர் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கிடைக்கும். கரெக்டா? அப்போ இதை நம்ம சீரீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இதை நம்ம பேரலலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவே பேரலில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பவர் குறையும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப பவர் குறையும். ஏன்னா இங்கே நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், இங்கே நம்மளுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஒரு ஜூல் ஆஃப் எனர்ஜி, ஒரு ஜூல் ஆஃப் ஒர்க் பண்ணி ஒரு செகண்ட்ல வந்து நான் ஒரு செகண்ட்ல நான் ஒரு ஜூல் ஒர்க் பண்றேன் அப்படின்னா அதுதான் 1 வாட் எனர்ஜி, அதுதான் 1 வாட் பவர் அப்படின்னு அர்த்தம். புரியுதா பசங்களா?
அதுதான் நம்மளோட 1 வாட் பவர் அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்கு இல்லையா? எஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் மறுபடியும் பவர் தான், ஆனால் இதோட யூனிட் வேற. இவ்வளோ நேரம் பவருக்கு யூனிட் என்ன படித்தோம் பசங்களா? வாட் அப்படின்னு தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக வாட் அப்படின்னு தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம ஏசி, ரெஃப்ரிஜிரேட்டர் இதுலெல்லாம் வர்றப்ப நம்ம ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுற யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா கிலோவாட் அவர் அப்படிங்கிறது தான் நம்ம ப்ராக்டிக்கல் யூனிட். ஓகேவா? ஐ மீன் பவருக்கு வந்து கிலோவாட் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் யூனிட். புரியுதா பசங்களா? கிலோவாட் அப்படிங்கிறது தான் ப்ராக்டிக்கல் யூனிட். இது வந்து பவருக்கு. ஓகே, பவர்னா என்னது பசங்களா? பவர் அப்படிங்கிறது ஒர்க் டன் பை டைம், ரைட்? ஒர்க் டன் பை டைம் டேக்கன். அப்போ இப்போ இந்த டைமை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் பசங்களா? இந்த டைமை நான் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். See, listen. So power will be equal to work done by time taken. இந்த பவர் இந்த பக்கம், நான் அந்த டைம் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன்னா P into T will be work done, which is your energy. இதை நம்ம எனர்ஜின்னு சொல்லுவோம். அப்போ பவருக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கிலோ வாட் அப்படிங்குவோம். கிலோனா என்னது பசங்களா? 1000 அப்படின்னு அர்த்தம். 10 to the power 3 வாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, கிலோ வாட்னா 1000 வாட் அப்படின்னு அர்த்தம். டைம் அப்படிங்கிறது நம்ம செகண்ட்ஸ்ல சொல்லாம அவர்ல சொல்லுவோம். ஓகேவா? அவர்ல சொல்லுவோம். அப்போ 1 hour. அப்போ கிலோ வாட் அவர் அப்படிங்கிறது எனர்ஜியோட யூனிட்டே தவிர பவரோட யூனிட் கிடையாது. அப்போ இது யாரோட யூனிட் பசங்களா? எனர்ஜியோட யூனிட், நாட் பவரோட யூனிட். நிறைய பேர் இங்க தான் மிஸ்டேக் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இது எனர்ஜியோட யூனிட் அப்படின்னு அர்த்தம். அப்போ கிலோவாட்னா 10 to the power 3 watts, right? 10 to the power 3 watt அப்படின்னு அர்த்தம். அவர் அப்படின்னா என்னது பசங்களா? ஒரு மணி நேரத்துக்கு வந்து எவ்வளவு செகண்ட் நம்மளுக்கு? எவ்வளவு செகண்ட் பசங்களா நம்மளுக்கு? வாட் வில் பி ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு செகண்ட்? இது வந்து 1 hour. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு நான் என்ன எழுதலாம் பசங்களா? ஐ கேன் ரைட் 1 hourக்கு நான் 3600 செகண்ட்ஸ் அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? அப்போ 10 to the power 3 into 3600 செகண்ட்ஸ். அப்போ இது என்னது? வாட் செகண்ட்ஸ், ரைட்? ஸோ வாட் செகண்ட்ஸ். அப்போ இது என்ன ஆயிடுச்சு? இப்போ செகண்டுக்கு மாறிடுச்சு, கம்மியான யூனிட்டுக்கு மாறிடுச்சு. அப்போ இது என்ன ஆகும்னா 3.6 into 10 to the power 6 ஜூல்னு மாறும். ஏன்னா இது ஜூல், இது செகண்ட், இது வாட். கரெக்டா? அப்போ வாட் செகண்ட் அப்படிங்கிறது என்னது? ஜூல். அப்போ நீங்கள் எனர்ஜியை ஜூலில் எழுதணும் அப்படின்னா 3.6 into 10 to the power 6 ஜூல்ஸ் அப்படின்னு எழுதலாம். இல்லை கிலோ வாட்டில் தான் எழுதணும் அப்படின்னாலும் எழுதலாம். அப்போ இது ரெண்டுமே உங்களோட எனர்ஜி ஈக்குவேஷன் தானே தவிர பவர் ஈக்குவேஷன் கிடையாது. நிறைய பேர் இது பவர் அப்படின்னு மார்க் பண்ணுவீங்க, ஆனால் அது பவர் இல்லை பசங்களா, எனர்ஜி. ஓகே, ஸோ டோன்ட் எவர் ட்ரை டு ஃபர்கெட், இது வந்து உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ பசங்களா நம்ம பவர் அண்ட் எனர்ஜி அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாமே படிச்சாச்சு இல்லையா? எஸ். அப்போ the last topic is going to be combination of resistors, அதாவது series and parallel resistors பற்றி நம்ம படிக்க போகிறோம். காம்பினேஷனில் இருக்கிறப்ப எது மாறும் எது மாறாதுன்னு படிக்க போகிறோம். பசங்களா திரும்பவும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம கூகுள் ஃபார்ம் இருக்குது, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இது போக உங்களுக்கு சர்ப்ரைஸ் செஷனும் இருக்குது பசங்களா. ஸோ டோன்ட் ஃபர்கெட், சர்ப்ரைஸ் செஷன் சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அதுலேயும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ட்ரை டு பார்ட்டிசிபேட் ஆன் தட் டூ. அப்போ ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணலாம் பசங்களா? சீரீஸ்லேயும் எழுதலாம், பேரலல்லையும் எழுதலாம். அப்போ சீரீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் பசங்களா? வோல்டேஜ் வந்து அடிட்டிவாக இருக்கும். வோல்டேஜ் வந்து எப்படி இருக்கும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கரண்ட் வந்து எப்படி இருக்கும் பசங்களா? கரண்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் மாறாது. ஓகே, அப்போ இங்கே பாருங்கள், டயக்ராம்லேயே அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டர்ஸில் சீரீஸில் பாருங்கள், இந்த ரெசிஸ்டருக்குன்னு தனியாக ஒரு வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டருக்குன்னு தனியாக ஒரு வோல்டேஜ், இந்த ரெசிஸ்டருக்குன்னு தனியாக ஒரு வோல்டேஜ். அப்போ டோட்டல் வோல்டேஜ் அப்படிங்கிறது V1 + V2 + V3. ஆனால் இந்த 3 ரெசிஸ்டருக்கும் ஒரே ஒரு கரண்ட் I மட்டும்தான் உள்ள போகுது. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல IR அப்படின்னு எழுதலாமா? IR ஈக்விவலண்ட். இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரே ரெசிஸ்டராக எழுதணும் அப்படின்னா IR1 + IR2 + IR3. அப்போ எல்லாத்துலேயும் I கேன்சல் பண்ணிடலாமா?
அப்போ R ஈக்குவலண்ட் வில் பி R1 + R2 + R3 அப்படின்னு கிடைக்கும். ஓகே தானடா? அப்போ இதுதான் உங்களோட சீரீஸ் காம்பினேஷன். ஒருவேளை இஃப் R1 = R2 = R3 கொடுத்துருக்க எல்லா ரெசிஸ்டருமே ஐடென்டிக்கலாக இருக்கு அப்படின்னா, ஓகேவா? ஐடென்டிக்கல்னா ஒரே வேல்யூ, 3 ஓம்னா எல்லாம் 3 ஓம், 4 ஓம்னா எல்லாம் 4 ஓம், அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ நீங்க என்ன பண்ணலாம் பசங்களா? R ஈக்குவலண்ட்டை N × R அப்படின்னு எழுதலாம். R ஈக்குவலண்ட்டை என்னன்னு எழுதலாம்? N × R அப்படின்னு எழுதலாம். N அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். ஓகேவா? எவ்வளோ ரெசிஸ்டர் இருக்கு? இங்கே 3 ரெசிஸ்டர் இருக்கு. கரெக்டா? இந்த மூணுமே ஒரே வேல்யூ அப்படின்னா 3 × அந்த வேல்யூ என்ன அப்படின்னு போட்டால் கிடச்சிரும். ஓகே, 3 × என்ன வேல்யூன்னு போட்டால் கிடச்சிரும். அப்போ ரெசிஸ்டர் சீரீஸில் இருக்குது அப்படின்னா இதுக்கு பவர் ஈக்குவேஷன் எப்படி எழுதுவோம் பசங்களா? P = I² R அப்படின்னு எழுதுவோம். ஓகே, ஏன்னா I² R அப்படின்னு எழுதுவோம். I வந்து நம்மளுக்கு இங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறனால. அப்போ P will be directly proportional to R. அப்போ யாருக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு பவர் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ பவர் எப்படி எழுதுவோம்னு எழுதியாச்சா? அண்ட் இதோட ஆன்சர், அதாவது R ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டராக இருக்கும். ஓகேவா? ஓகே, ஹையர் ரெசிஸ்டரை விட அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஹையர் வேல்யூ ரெசிஸ்டரை விட அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து ஒரு 5 ஓம் அப்படின்னு, இது 4 ஓம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது வந்து 10 ஓம்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3 ஓம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த மூணுத்துலேயுமே யார் அதிகமான ஓம்ஸ்? நம்ம R2. அப்போ நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் இந்த 10 ஓம்ஸை விட அதிகமாகத்தான் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, 10 ஓம்ஸை விட அதிகமாகத்தான் கிடைக்கும்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதே மாதிரி நம்ம பேரலலுக்கு எழுதினோம்னா இங்கே பேரலலுக்கு என்னது பசங்களா? பேரலலுக்கு வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, அதுவே கரண்ட் வந்து எப்படி இருக்கும் பசங்களா? அடிட்டிவாக இருக்கும். ஓகேவா? கரண்ட் என்னாகும்? நம்மளுக்கு ஆட் ஆன் ஆகிட்டே போகும், பிரிஞ்சு போயிட்டே இருக்கும். அப்போ பாருங்க, இந்த இடத்துல இந்த 3 ரெசிஸ்டருக்குமே ஒரே வோல்ட்டு தான். ஆனால் இதுக்கு I1ங்கிற கரண்ட், இதுக்கு I2ங்கிற கரண்ட், இதுக்கு I3ங்கிற கரண்ட் போயிட்டே இருக்கு. அப்போ I1 + I2 + I3 அப்படிங்கிறது தான் உங்களோட டோட்டல் கரண்ட். அப்போ டோட்டல் கரண்ட்னா R ஈக்குவலண்ட் என்ன கிடைக்கும் பசங்களா? உங்களுக்கு V / R ஈக்குவலண்ட். ஏன்னா V கான்ஸ்டன்ட், ஏன்னா இது ஒரு பேரலல் கனெக்ஷன். அப்போ V / R1 + V / R2 + V / R3. அப்போ V எல்லாமே கேன்சல் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும்? 1/R ஈக்குவலண்ட் = 1/R1 + 1/R2 + 1/R3. ஓகே, இஃப் 2 ரெசிஸ்டர், ஓகேவா, 2 ரெசிஸ்டர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ R ஈக்குவலண்ட் will be R1 R2 / R1 + R2 அப்படின்னு எழுதலாம். ஓகே தானடா? அப்போ இது ஒரு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட், இஃப் R1 = R2 = R3 எல்லாமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலாக இருந்தது, சேம் ரெசிஸ்டர் வேல்யூவாக இருந்தது அப்படின்னா அப்போ R ஈக்குவலண்ட் R / N. N அப்படிங்கிறது என்னது? எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கிறது. புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? எஸ், ஐ ஹோப் திஸ் வில் பி கிளியர். அப்போ இந்த இடத்துல நீங்க பவர் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணுவீங்க? V² / R அப்படின்னு எழுதுவீங்க. விச் மீன்ஸ் நம்மளுக்கு இங்க பவர் ரெசிஸ்டர் அதிகமாச்சு அப்படின்னா பவர் கம்மியாகும் அப்படின்னு அர்த்தம். கிளியரா இருக்காடா? அண்ட் இதோட ஃபைனல் ஆன்சர், அதாவது R ஈக்குவலண்ட் எப்படி இருக்கும் பேரலல் கனெக்ஷன்லன்னு பார்த்தீங்கன்னா லெஸ்ஸர் தேன், இது நம்மளுக்கு கிரேட்டர் தேன், லெஸ்ஸர் தேன் ஸ்மாலர் ரெசிஸ்டர். ஓகேவா? நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிறதுலையே யார் ஸ்மாலர் ரெசிஸ்டரோ அதை விட கம்மியான வேல்யூ தான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும், ஈக்குவலன்ட் சர்க்கியூட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுது இல்லையா பசங்களா? கிளியரா இருக்கு இல்லையா? இஸ் இட் ஃபைன்? அப்போ இதுதான் உங்களோட காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ். ஸோ இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 டாபிக்ஸை ரொம்ப கம்மி டைமில் உங்களுக்கு ஃபுல்லாக நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதை நீங்கள் தான் படிக்கணும் பசங்களா. அண்ட் திரும்பவும் நான் சொல்கிறேன், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இருக்க நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிடுங்க. அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள். எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க, எவ்வளோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயிலுக்கு ஆன்சர் வந்துடும் பசங்களா. ஓகே, ஒன்ஸ் த ஃபார்ம் எண்ட் ஆன உடனே வந்துடும். அண்ட்
இதை நீங்கள் மட்டும் அட்டென்ட் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. அவங்களும் வந்து உட்காந்து படிக்கட்டும். இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போச்சு, ஆனால் டேட் ஷீட் வந்ததுக்கப்புறம் கிளியராக படிக்கணும் இல்லையா? அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெட்டீரியல். ஓகே, அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெட்டீரியல். ஸோ மறந்துடாதீங்க, இவ்வளோ சர்ப்ரைசஸ் எப்படி உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம சைலம் தமிழில் நிறைய சர்ப்ரைசஸ் நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக இருக்கட்டும், நம்மளோட ஆன்லைன் ரிப்பீட்டர்ஸ்க்காகட்டும் போய்கிட்டு இருக்கு. ஸோ யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பசங்களா. பிகாஸ் யூ பீப்புள் நோ சைலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணுறீங்க, ரைட்? இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் பசங்களா. ஓகே, இந்த நம்பரில் கால் பண்ணி, ஏன்னா நெக்ஸ்ட் இயர் நீங்களும் ஒரு டிசிஷன் எடுக்கணும், எய்தர் ஃபார் நீட் ஆர் நாட், இல்லை ஜேஇ ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கணும். அப்போ இந்த நம்பருக்கு கால் பண்ணுறப்ப யூ பீப்புள் கேன் ஏபிள் டு கெட் ஓகே நெக்ஸ்ட் இயர் இது நம்ம பிளானாக இருக்கலாம், இவ்வளோ ஆஃபர்ஸ், இவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ், இவ்வளோ ஆட் ஆன்ஸ், அது எல்லாமே நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, எஸ், உங்களோட சீனியர்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அவங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா யூ பீப்புள் கேன் சஜஸ்ட். ஓகே, ஸோ பசங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுக்கு எல்லா இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷனும் கிடைச்சிடும். ஓகே, ஸோ எகெயின் ஐம் சேயிங், இன்னைக்கு நம்ம கவுண்ட் டவுன் 59ல் இருக்கோம். இன்னும் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கவுண்ட் டவுனை முடிக்க போகிறோம் பசங்களா. வாட் எவர் ஹேப்பன்ஸ், ஓகே, ஒவ்வொரு கிளாஸுமே உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தியாகத்தான் இருக்க போகுது. அதுக்கு நாங்கள் எல்லா டீச்சர்ஸுமே கேரண்டி. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டில் த எண்ட். படிங்க படிங்க படிங்க. ஓகே, ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, செஷனை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் இந்த 5 டாப்பிக்கு உங்களுக்கு எது ஃபேவரட் டாபிக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே தானே பசங்களா? எஸ், எவ்வளோ ஸ்கோர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் லவ் யூ லாட்ஸ். திஸ் இஸ் மீ, யுவர் ஷோபி மேம். யூ பீப்புள் நோ when ஷோபி மேம் is here. Right, have a great day பசங்களா. Okay, all the very best. இந்த 60 days countdown successful-ஆ முடிக்கும். Okay, with lots and lots of energy and love. Okay, yes, so take care everyone. பொறுமையா end of the session வரைக்கும் இருந்த பசங்களுக்கு thanks a lot. Okay, have a great day பசங்களா.